ஹலோ மக்களே, இந்த நியூஸை கேள்விப்பட்டோன்னே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோ. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, வீடியோ யாருமே ஃபுல்லாக பார்க்க மாட்டேறீங்க. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டோரி மாரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் கேரக்டர் பார்த்துருவோம். இதில் வந்து மெயினாக 4 கேரக்டர். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர், அதுக்கப்புறம் தீபக்ன்ற ஒரு கேரக்டர், ஆர்யான்ற ஒரு கேரக்டர், மொத்தம் 4 கேரக்டர். ஸோ இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஹரியானால நடக்குது. ஹரியானால ரோட்டாக்ன்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தோப்புன்ற ஒரு வில்லேஜில் நடக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேர் இருக்காங்க. ஒரு குழந்தை இருக்குது. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் தான் ஆகுது. முதல் விஷயம் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு. அதை மறைச்சி தான் இந்த மேகன்றவருக்கு திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மேகனுக்கு தெரிய வருது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆக்ஷனும் எதுவுமே வைலன்ஸ் எதுவுமே கையாளல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி திருமணம் ஆனதுனால ஒரு குழந்தை ஒன்று இருக்கு. அந்த விஷயம் தெரிய வந்தது. அது தெரிய வந்ததுனால இவர் பார்த்தீங்கன்னா எந்த ஆக்ஷனும் எடுக்காம அட்வொகேட் எல்லாரையும் போய் விசாரிச்சிருக்காரு. இதுமாரி என்னுடைய ஒய்ஃப் என்னை ஏமாத்தி என்ன 2வது திருமணம் பண்ணிட்டா அப்படின்ட்டு அட்வொகேட் கன்சல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நீங்க லீகலா கேஸ் ஃபைல் பண்ணலாம், கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கேஸும் ஃபைல் பண்ணல. குழந்தை இருக்கிறத பார்த்து இவர் வந்து பார்த்தா மன உருகி எந்த விதமான ஆக்ஷனும் எதுவுமே கையாளல. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பிளான் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவலா 2 பேர் பிரிஞ்சிடலாம், எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை அப்படின்ட்டு முடிவு பண்றாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஃபார்மர் தான். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு யங்கஸ்ட் ஃபார்மர். இவங்களுக்கு வயசான அப்பா அம்மா இருக்காங்க. பிரியலான்னு பிளான் பண்ணதுனால ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஓகே இவனுக்கு தெரிஞ்சு போச்சு விஷயம், ஸோ அதனால நம்ம பயப்பட தேவையில்ல, இனிமே இவனும் ஒத்துக்கிட்டான் அப்படின்ட்டு இதையே இவங்க ஒய்ஃப் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இவனை மென்டலி ஃபினான்ஷியலி போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கான். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா தீபக் பார்த்தீங்கன்னா அஃபேர்ல இருந்தால இல்ல ஆல்ரெடி ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தால தீபக். இவன் பார்த்தோன்னா ஒரு அந்த ரோட்டாக் சிட்டில வந்து போலீஸா இருக்கான். ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா காசை கறக்க ட்ரை பண்றான். இது மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா கேட்கும் போதெல்லாம் இவன் காசை எடுத்து கொடுத்துருக்கான். இவனுடைய வயல்ல விளைஞ்ச கோதுமையை வித்து 1.5 லட்சம் கிட்ட அவகிட்ட கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்க வலையில வித்து அதுக்கப்புறம் இவளுக்கு காசு கொடுத்துருக்கா. இது மாரி வந்து 3.5 லட்சம் கிட்ட இவனை ஏமாத்தி பிளாக்மெயில் பண்ணி காசு பறிச்சிருக்கா. மெயினான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பொறுக்கி இருக்கான இந்த தீபக், இவனுக்கு பதவி ப்ரொமோஷன் வேணும்னுக்கோசரம் லஞ்சம் கொடுத்தாதான் இவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்ட்டு அந்த காசை ஏற்பாடு பண்ணதுக்கோசரம் மேகனுக்கு வந்து இவன் ப்ரெஷர் பண்ணியிருக்கா. எனக்கு இந்த அமௌண்ட் வேணும், எப்படியாச்சும் இந்த அமௌண்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு இவன் ப்ரெஷர் பண்ணியிருக்கான். இவரு பார்த்தீங்கன்னா என் குடும்பத்துல எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ட்டு இவன் கேட்குற அமௌண்ட் எல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துருக்காப்ல. குடும்பத்துல எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலா ஒரு பெரிய அமௌண்ட் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொல்லியிருக்கான் பார்த்தீங்கன்னா திவ்யா, எனக்கு வந்து இவருக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படியெல்லாம் கேட்கல, டைரக்டா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும், நீ என்ன பண்ற, உன்னுடைய அப்பாவை கொன்னுட்டு எனக்கு அந்த இடத்த வித்து எனக்கு காசு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற அப்படின்ட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்கா. இவரு கேட்டோன்னே இவருக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகி எங்க அப்பாவெல்லாம் என்னால கொல்ல முடியாது, அதுக்கு பதில் நான் இறந்துடுறேன். இவ அதை ஒன்றும் பெருசா கண்டுக்கல. பட் ஆனா இவ வந்து அவனுக்கு ப்ரொமோஷன் வேணும்னுக்கோசரம் இவ வந்து பார்த்தீங்கன்னா அவனை மென்டலா டார்ச்சர் பண்ணி இது மாதிரி பணத்தை பறிச்சிருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ அடிக்கடி வெளியே போயிட்டு இது மாதிரி நான் ஒர்க்குக்கு போறேன் அதுக்கு போறேன்னு போயிட்டு அவங்களோட சுத்தி என்ஜாய் பண்ணி சில டைம் எல்லாம் வீட்டுக்கே வரமாட்டாலாம். அந்த அளவுக்கு மாத்தி இவ நிறைய பிளாக்மெயில் பண்ணி பணத்தை பறிச்சிருக்கான்னு இந்த விஷயம் தெரிய வருது. சரி பணம் தான் கேட்டு இவ டார்ச்சர் பண்ணிருக்கான்னு பார்த்தா அது மட்டும் இல்லாம இவ தீபக் கூட அந்த இருந்த வீடியோ எல்லாம் அவனுக்கு ஷேர் பண்ணி அவனை ரொம்ப மென்டலா டார்ச்சருக்கு உள்ளாக்கி அவனை பைத்தியம் பிடிக்க வச்சிட்டா திவ்யா. ஃபைனலா பார்த்தீங்கன்னா மேகன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைட் பண்றாரு. சரி ஓகே, எங்க அப்பாவை கொன்னு இவ வந்து பார்த்தீங்கன்னா இடத்த கேட்கறா, ஸோ எங்க அப்பாவை என்னால் கொல்ல முடியாது, நான் இறந்துறேன்ட்டு இவர் சூசைட் அட்டன் பண்ண போயிடுறாரு. சூசைட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் எம்பி எம்எல்ஏ எல்லாம் போய் மீட் பண்றாரு. இதுமாரி பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா வயசான எங்க அப்பா அம்மா கிட்ட தான் வளரணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வச்சுட்டு இவர் அவருடைய தோப்புல போய் சூசைட் பண்ணி இறந்துறாரு. கரெக்டா ஜூன் 18ஆம் தேதி இறந்துறாரு. இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து வீடியோ ரிலீஸ் பண்றாரு. மென்டலாகவும் எமோஷனலாகவும் என்னை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா யாரையும் வேற ஒருத்தவங்களோட அஃபேர்ல இருந்தும் நான் கண்டுக்கல மீன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவலாக பெரியலாக தான் பார்த்தோம். ஆனால் இவங்க வந்து என்னை எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி என்னுடைய
வாழ்க்கையே நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய தங்கச்சி, வளர்ப்பு தங்கச்சின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யா. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜை இவர் கன்வே பண்ணுறாரு. என்ன பார்த்தீங்கன்னா ஆர்யான்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மாதிரி. இவர் சொல்றாரு அந்த விஷயம். ஒரு பெண் அழுதான் பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆண்கள் என்னதான் நார்மலாவோ அல்லது கேஷுவலாவோ இருந்தாலும் கூட ஆண்களுடைய பிரச்சனையை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அப்படின்ற இந்த விஷயத்த வீடியோவில் அவர் பதிவிடுறாரு. ஸோ அந்த தோப்புன்ற அந்த மொத்த வில்லேஜே ஷாக்கிங்கில் உள்ளாகி இருக்கு. இப்போ பார்த்தோன்னா அவர் இறந்துட்டாரு. பட் திவ்யா, தீபக் இந்த 2 பேரும் பார்த்தோன்னா போலீஸ் ஆஃபீஸ்லேயே தேடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. இது நார்மலாகவே இந்த விஷயம். இப்போ பெண்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் வந்தால் வச்சுக்கோ, ஏகப்பட்ட மீடியா, ப்ரெஸ்ஸு அப்படி இப்படின்ட்டு விஷயம் நிறைய இடத்துல லீக் ஆகுது. இதே ஒரு ஆண்கள் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு இறந்துட்டாலோ, அவரு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய மொத்த ஆர்கானும் டொனேட் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா வயசு 24 தான் இருக்கும். பட் இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் யாருமே அதிகமாக பேச மாட்டுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆணா பெண்ணான்ற ஒரு விவாதம் கிடையாது. ஸோ பாதிக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவி. ஸோ இந்த வீடியோ இதை பற்றி யாருமே பேசலை. அதனால தான் இந்த வீடியோ எடுத்து பேசுகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோ பார்க்கணும்னு நினச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.